இன்னைக்கு வீடியோவில் பைனாப்பிள் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரசம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், இதை எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். மிளகா கொஞ்சம் கிறிஸ்பியான உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. மிக்சிலையும் பொடி பண்ணலாம் அல்லது கல்லில் வச்சு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக கல்லில் அரைச்சிக்கிறேன். கூடவே 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். கொரகொரப்பாகவே கல்லில் தட்டி எடுத்துக்கிறேன். இந்த அரைச்ச மசாலாவை நம்ம 2ஆக பிரித்து 3/4 ரசம் கொதிக்கும் போதும் 1/4 ரசம் தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான பைனாப்பிளை கட் பண்ணி 1 கப்பு எடுத்துக்கிறேன். அதில் 3/4 கப்பு பைனாப்பிளை 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரை அலசி கூடவே இன்னொரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ண பைனாப்பிள் ஜூஸை நம்ம ஒரு வாணலியில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க 1/4 கப்பு பைனாப்பிளை சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சுருக்க மசாலா, அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். யூஸ்வலாக ரசம் செய்யும்போது நம்ம கொதிக்க விடக்கூடாது, ஆனால் பைனாப்பிள் ரசத்துக்கு கொதிக்க விடணும். ரசம் கொதித்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, தட்டி வச்சுருக்க மசாலா கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து தாளித்து ரசத்தில் கொட்டிடலாம். கடைசியாக ரசத்துக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். தேவைப்பட்டால் கடைசியில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்களும் வித்தியாசமான இந்த ஃப்ரூட்டி ஃப்ளேவர்டு ரசம் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூடாக குழைவாக வடித்த சாதத்தோட இந்த ரசத்தை ஊற்றி கூடவே கேபேஜ் பக்கோடா வச்சு நான் லஞ்சுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.